ஐயா, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா ஐயா? எங்க ஊர் பொண்ணை நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம். ஆத்தா உத்தரவு கொடுத்துருச்சுன்னு சொல்லி கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டீங்க. இப்ப இந்த பொண்ணு உங்களுக்கு சொந்தம், அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா கௌரியும் சேர்த்து கூட்டு போறேன்னு சொல்றது எந்த விதத்திலயா நியாயம்? இங்க பாருங்கய்யா, கௌரி இங்க தாங்கய்யா இருக்கணும். நாங்க கௌரி உங்க கூட அனுப்ப மாட்டாங்கய்யா. என்ன தர்மகர்த்தா, நீங்க போய் இப்படி எல்லாம் பேசலாமா? உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், துர்காவுக்குன்னு இருக்கிறது கௌரி மட்டும்தான். கௌரிக்கும் துர்காவை விட்டா வேற ஆள் கிடையாது. அப்படி இருக்கும்போது கௌரியை மட்டும் நாங்க எப்படி தனியா விட்டுட்டு போக முடியும்? ஐயா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் ஐயா. கௌரிக்கு துர்கா மட்டும்தான் இருக்கா. ஆனா இந்த ஊரை காக்கிறதுக்கு எங்களுக்கு எங்க கௌரிமா மட்டும் தானே இருக்கா. மாணிக்கண்ண, யாருக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு கௌரி கை குழந்தைய என்கிட்ட வந்தாலோ, அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட நான் பிரிஞ்சதில்ல. இப்ப திடுத்துப்புன்னு கௌரி என் கூட வரக்கூடாதுன்னு சொன்னா எப்படினா? கௌரி என் கூடவே வரட்டும்னு. துர்கா, உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. ஆனா நம்ம ஊரை நினைச்சு பாரு. யாருக்காவது ஒரு பிரச்சனைனா முத ஆளா வந்து காப்பாத்துறது நம்ம கௌரி தானம்மா. இத பாருமா, உன் ஒரு ஆள் சந்தோஷத்தை பார்த்துட்டு மொத்த ஊரையும் கஷ்டப்படுத்த முடியுமா? ஏங்க, கொஞ்சமாவது அறிவோட பேசுறீங்களா? ஒரு சின்ன குழந்தைய தனியா விட்டுட்டு போக சொல்றீங்க. துர்கா இல்லாம கௌரி மட்டும் இங்க தனியா இருந்து என்ன பண்ணுவா? கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க. கௌரி துர்கா கூட தான் வருவா. தர்மகர்த்தா ஐயா சொல்றதுதான் சரி. எங்க ஊர் காவல்தேவன் கௌரியம்மா எங்க ஊர்ல தான் இருக்கணும். யோ, உன் புள்ளைய தனியா விட்டு போக சொன்னா போவியா நீ? பெருசா பேச வந்துட்டான். இந்த பாருங்க, எப்ப துர்கா எங்க வீட்டு மருமகள் ஆனாலோ அப்பவே கௌரியே எங்க வீட்டு புள்ளதான். நாங்க கௌரியை விட்டுட்டுலாம் போக முடியாது. ஆரம்பிச்சிட்டீங்களா? மூட்டை பூச்சிக்கு ஒரு ஆளுன்னு இவ பேச்ச கேட்கறதுக்கெல்லாம் ஒரு கூட்டம். இவளே ஒரு ஒண்ணு இல்லாதவ. எல்லாம் தலையெழுத்து. கருமம் கருமம். கௌரிமா, இவங்க சொல்றதெல்லாம் விடுமா. இது வரைக்கும் நீ என்ன சொல்லிட்டு இருந்தியோ அதைத்தான் இந்த ஊர் கேட்டுட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கு நீதான் ஒரு தீர்வு சொல்லணும். இந்த ஊர்ல கடைசி வரைக்கும் யாரு தர்மகர்த்தா யாரு பஞ்சாயத்து தலைவர்னே தெரியல. இந்த ஊரு மொத்தமும் என் மேல பாசம் வச்சிருக்கீங்க. நானும் இந்த ஊருக்காக தான் இருக்கேன், இனிமேலும் இருப்பேன். ஒரு கோழி எப்படி தான் குஞ்சுங்க மேல எப்பவுமே தன் கவனத்தை வச்சிருக்குமோ, அதே மாதிரி ஏன் கண்ணும் இந்த ஊரை சுத்தி தான் இருக்கும். நான் சொல்றதுல நம்பிக்கை இருந்தா என் சித்தி கூட என்ன அனுப்பி வைங்க. அப்படி நம்பிக்கை இல்லைன்னா இங்கே இருக்கிறேன். எப்ப நம்பிக்கை வருதோ அப்ப நான் போறேன். கௌரிமா, தெய்வம் தூண்ல இருக்கும் துரும்புல இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம மாசாணி அம்மனுக்கு அப்புறம் நீ தான் எங்களுக்கு தெய்வம். எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எங்க இருந்தாலும் நீ வருவேன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நீ ஜமீன் கூட போமா.